இந்த வேதத்தை ஞாயிற்றுக்கிழமை தூரம் இந்த வேதத்தை கேட்கணும், சத்தியத்தை உள்ள அனுப்பணும். அப்போ அந்த அந்த கூட்டத்தோடு சேரணும். இந்த கூட்டத்தோட அந்த நல்லது செய்கிற கூட்டத்தோடையே நம்ம சேரும் போது தான் அந்த நல்ல எண்ணம் நமக்குள்ளே வர 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 இந்த தீய பழக்கம் கொஞ்சம் கொஞ்சமாக போகும். நம்ம நண்பனை குடிகாரனாக இருந்தால் நம்மளையும் குடிகாரன் ஆக்கிடுவான். அவன் குடிகாரன் இல்லாமல் நல்லவனாக இருந்தால் நம்ம குடிகாரனாக இருந்தாலும் அவன் திருத்திடுவான். அப்போ சேர்ற நம்மனை பொறுத்து மனுஷனுக்கு குணம் மாறும். அதுபோல தான் இந்த வேதம் என்ன சொல்லுதுன்னா, நீ நிர்பந்தமான மனுஷனாக இருக்கிற அந்த நிர்பந்தம் நீ விடுதலை ஆக்குறது யாருன்னு கேட்குறான். இப்போ ஒரு பானையில் அசுத்த தண்ணி நிறைய இருக்குது, பழைய தண்ணி, அது புழு பிடிச்ச தண்ணி, பல நாள் அது சேர்த்த தண்ணி. ஆகவே அதில் ஒரு நல்ல தண்ணியை ஊற்ற 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 என்ன ஆயிடுது, அந்த 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 இதுலேருந்து கெட்ட தண்ணி எல்லாம் மாறி நல்ல தண்ணியாக மாறிடுது. அதனால் ஒரு மனுஷனுக்கு வேதத்தை படிக்கும்போது, வேதத்தை கேட்கும்போது, கோயிலுக்கு போகும்போது ஒரு புனிதமான குணம் அவனுக்கு மாறுது. தீய பழக்கத்தில் சுத்தமாக விடுதலையாகி அவன் நல்ல மனுஷனாய் மாறுகிறான்னு பார்க்குறோம். அல்லேலூயா. ஜெபம். சோத்திர ஆண்டவரே, ஆண்டவரே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருக்காக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, நிர்பந்தமான மனுஷன் ஐயா, நாங்கள் நிர்பந்தத்துக்குள்ளே இருக்கிறோம். நீரே இந்த நிர்பந்தத்திலிருந்து விடுதலையாக்க வேண்டுமா செபிக்கிறோம். எங்களுக்குள்ளே இருக்கிற தீய பழக்க வழக்கங்கள், குடி போதைகள், பீடி சிகரெட்டு, சண்டை அகற்ற இந்த மாதிரி பிசாசு குணத்திலிருந்து எங்களை முழுசுமாய் விடுதலையாக்க வேண்டுமா செபிக்கிறோம். இதை கேட்டுக்கொண்டிருக்க எல்லா நண்பர்களை கிருபை செய்யும்படி ஆய்ச்சிருக்கிறோம். இப்போ அநேகர் கடன் தொல்லையில், அநேகர் வேதனையில், அநேகர் நோயில், அநேகரை சிக்கலில் மாட்டிக்கொண்டு தவிக்கிறாங்கன்னு பார்க்குற ஆண்டவரை, அவர்கள் எல்லாம் இயேசுவே இந்த வேதத்தை வாசித்து தனக்குள்ளே இருக்கிற தீய பழக்க வழக்கங்கள் ஒதுக்கும்படியாய், இந்த வைராக்கியமான இருக்கிற எண்ணங்கள் மாறும்படியாய், நல்ல எண்ணமே வரும்படியான கிருபையை இயேசுவே ஒவ்வொரு மனுஷனுக்கும் தர வேண்டுமா செபிக்கிறோம். என்னைய பாவத்திலிருந்து, அந்த கெட்ட பழக்க வழக்கத்திலிருந்து, தீய குணத்திலிருந்து, சண்டை கட்டுற ஆவிலிருந்து என்னைய பரிசுத்தமாய் ஆண்டவரே ஒரு போதகராய் மாற்றின தேவன், அநேகர் என்னுடைய வார்த்தையை கேட்குற அளவுக்கு என்னை உருவாக்கின தேவன். இதை கேட்டுக்கொண்டிருக்க எல்லாரையும் ஆசீர்வதித்து ஆண்டவரை எல்லா தீய பழக்க வழக்கத்தை விட்டு நல்ல மனுஷனாய் சர்ச்சுக்கு வர உதவி செய்யுங்க. அந்தகார கட்டுகள், சூனிய கட்டுகள், பிசாசு கட்டுகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலேயே என்று கட்டளையிடுகிறேன். எல்லா ஆலயத்துக்கு வரும்படியாகவும் அவர்கள் எல்லாரும் பரலோகம் வரும்படியாக தெருவை செய்ய ஆசீர்வதிங்க. இயேசு நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன்.